இன்றைய நாளிலே யுத்தமும் சமாதானம் என்ற தலையங்கத்தோட உங்களோட பேசுகிறேன். வேதாகமத்தின் வெளிச்சம் என்ன என்பது குறித்து தேவனுடைய செய்தியை நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்றைய நாளிலே இந்த யுத்தங்கள், உலகளாவிய யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. சில கோட்பாடுகள் யுத்தம் செய்யலாம், சில கோட்பாடுகள் யுத்தம் செய்யக்கூடாது, சில கோட்பாடுகள் நீதியான யுத்தம் செய்யலாம். இதன் அடிப்படையிலே தான் 1ஆம் நூற்றாண்டிலே இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகம் யுத்தங்களை செய்து வருகிறது. கிறிஸ்தவ கண்ணோட்டத்திலே கூட கிறிஸ்தவம் 4ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு கிறிஸ்தவத்தினுடைய உண்மை தன்மையை இழந்து உலகம் கிறிஸ்தவ மதம் அரசியல் மயமாக்கப்பட்ட பிற்பாடு 4ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு நீதியான யுத்தம் செய்யலாம் என்ற கோட்பாட்டுடன் உலகளாவிய யுத்தங்களை செய்து பல நாடுகளை கைப்பற்றுவதற்கு அதை பயன்படுத்தினார்கள். அதை வேதாகமம் அதற்கு முரணானதாக இருக்கிறது என்பதை நான் தெளிவாக கூற விரும்புகிறேன். உலகளாவிய யுத்தங்கள் நடக்கிறது. இந்த யுத்தங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, வேதா கண்ணோட்டத்தோட நாங்கள் எப்படி இந்த யுத்தங்களை அணுகுவது என்பதை நாங்கள் இந்த நாளிலே தெரிந்து கொள்வது நலமாயிருக்கும். இன்றைக்கும் உலகத்திலே அநேக சர்வதேச நாடுகளுடைய போக்கு யுத்தம் செய்யலாம், ஆனால் இந்த நிபந்தனை செய்ய வேண்டும். யுத்தம் செய்யும் பொழுது அந்த யுத்தம் சமாதானத்துக்கு கொண்டு வரக்கூடியதாக அந்த யுத்தம் அமைய வேண்டும். அடுத்து இரண்டாவதாக யுத்தம் டிக்ளேர் பண்ணப்பட வேண்டும், நேரங்கள் குறிப்பிடப்பட வேண்டும். யுத்தம் செய்யும் இரு சாராரும் சம பலத்தோட ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும். யுத்தத்திலே ஈடுபடாத பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது. யுத்தத்திலே பொருளாதார வளங்கள் அளிக்கப்படக்கூடாது. இப்படியாக சர்வதேச சட்டங்கள் யுத்தங்களுக்கு கட்டுப்பாடை விதித்திருப்பதை நாங்கள் காணலாம். இஸ்ரவேலுக்காக கிறிஸ்தவத்தின் அடிப்படையில இஸ்ரவேலுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்தாலும் கூட, இஸ்ரவேலுக்காக வேண்டிக் கொண்டாலும் கூட, இஸ்ரவேலுடைய யுத்தத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறாரா? இஸ்ரவேல் பலஸ்தீன யுத்தத்தை கடவுளுடைய கண்ணோட்டத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு யாத்ராமம் 20ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே சொல்லியிருக்க, கொலை செய்யாதிருப்பாயாக. கொலையை தேவன் வெறுக்கிறார். அது யார் செய்தாலும் இதிலே 10 கட்டளைகளிலே ஆண்டவர் 13வது கட்டளையா கொலை செய்யாதிருப்பாயாக. ஆண்டவர் பிரமாணத்திலே கொலையை ஆண்டவர் அது செய்கிறது பாவம் என்றதை சொல்லி இருக்கிறார். எனவே இஸ்ரவேல் மக்கள், பலஸ்தீன மக்களுக்கு ஒரே ஒரு தீர்வுதான், இயேசு கிறிஸ்து பக்கமாக மனம் திரும்ப வேண்டும். அவர் பாவங்களுக்காக மன்னிப்பை, அவருடைய பாவ மன்னிப்பை பெற வேண்டும். இஸ்ரவேலும் மனம் திரும்ப வேண்டும் தன்னுடைய தவறுக்காக, பலஸ்தீனம் மனம் திரும்ப வேண்டும் தன்னுடைய தவறுக்காக. இதுதான் தீர்வு. எனவே இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கூட நாங்கள் இஸ்ரவேலுடைய ரட்சிப்புக்காக வேண்டிக் கொள்வது மிக முக்கியமானது. இஸ்ரவேலுக்காக ஜெபிப்பது முக்கியமானது. எதற்காக என்றால் அவருடைய மனம் திரும்புதலுக்காக, தேவனை அறிகிற அறிவுக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிப்பது தவறல்ல. ஆனால் எங்கள் தேவன் பட்சபாதம் இல்லாத தேவனாயிருக்கிறார். அவர் எல்லாரையும் சிலுவையிலே மரித்தார், எல்லாரையும் அன்பு செய்கிறார். அந்த கண்ணோட்டத்தை இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களும், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுற மார்க்கத்தாரும், கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் வேதாகமத்தினுடைய கண்ணோட்டத்தை தவறாக புரிந்து கொள்ளாதபடிக்கு தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லி இருக்கிறார் ஆண்டவர்? மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. 2ஆம் கற்பனை என்ன சொல்லுது? இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல
பிறரிடத்திலும் அன்பு உருவாயாக. 10 கமாண்ட்மெண்ட்ஸை அவர் ரெண்டுக்குள்ளே அடைக்கிற பொழுது அவர் சொல்றார், உன்னை போல பிறரை நேசி. நேசித்தால் இந்த உலகத்தில் யுத்தம் வராது. நேசித்தால் நாங்கள் ஒருவரை கொலை செய்ய முடியாது. எனவே அன்பானவர்களே, வேதாகமம் திட்ட தெளிவாக கொலையை, ஒரு உயிரை அழிப்பதை தேவன் விரும்பவில்லை. ஒரு உலகம் முழுவதும் ஒருவன் ஆதாயப்படுத்த அந்த ஆத்துமா நஷ்டப்படுத்துற என்ன லாபம்? ஆண்டவர் ஒரு ஆத்துமாவை, ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை இந்த உலகத்தை விட பெருமதியா பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ உயிர்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, ஒரு சின்ன இடத்துக்காக, சின்ன நாட்டுக்காக. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பார்வையிலே இந்த உலகத்தை விட ஒரு மனிதன் பெருமதி உள்ளவன். இதை யாருமே சொல்லவில்லை, வேதாகமம் சொல்லுகிறது. நீ பெருமதியுள்ள மனிதன், நீ பெருமதியானவன் கடவுளுடைய பார்வையிலே. அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் மனம் திரும்புவதனாலே, மன்னிப்பை பெற்று பரலோக வாசியா மாறதுனாலே பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எனவே உங்களை யார் அற்பமானினாலும் பயப்படாதிருங்கள். இயேசு உங்களுக்கு பெருமதியை தருகிறார். உலகத்தை விட நீ பெருமதி உள்ளவன். ஆகவே அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள். இயேசு உனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார் சிலுவையிலே. அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்படியாக நாங்கள் மாறும் பொழுது தேவனுடைய பரலோகவாசியா மாறுகிறோம். சமாதானம், சந்தோஷம் பூமியிலே, நித்திய வாழ்வு பரலோகத்திலே. அன்பானவர்களே, இதை தவற விடாதீர்கள். இந்த உலகத்துக்கு வழிகாட்டி வேதாகமம், உங்களுக்கு வழிகாட்டி வேதாகமம். இந்த வேதாகமத்தை வார்த்தையிலே நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் இலகுவாக வார்த்தை நடத்தி செல்லும். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த சலாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். உங்களுக்கு பிரார்த்தனை செய்கிறேன். பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்கா நன்றி. இந்த யுத்தமும் சமாதானம் என்ற ஆண்டவரே, இந்த தலையங்கத்திலே கிறிஸ்துவுடைய கண்ணோட்டம் என்ன என்பதை பார்த்திருக்கிறோம். இந்த தவறான புரிந்து கொள்ளினாலே உலகம் பல யுத்தங்களை கண்டிருக்கிறது. 4ஆம் நூற்றாண்டிலே நீதிக்கான யுத்தம் என்று செய்திருக்கிறார்கள், சிலுவை யுத்தம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதை நீர் விரும்புகிற தேவன் அல்ல ஆண்டவரே. போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் போன்றோர் படைகள் ஆண்டவரே கிறிஸ்தவ நாடுகள் என்ற பெயரிலே அரசியல் ஆண்டவரை நோக்கங்களுக்காக தங்கள் யுத்தங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களை நீர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் வேதாகமம் ஒவ்வொருவருக்கு மேலே அன்பை காட்டுகிறது என்பதை நாங்கள் இந்த நாளிலே அறிவித்திருக்கிறோம். தவறுதலான புரிந்து கொள்ளல் மக்களுக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவரே, அதில் எல்லாவற்றையும் அகற்றி இயேசு அன்பாகவே இருக்கிறார், மற்றவர்களை நேசிக்கிறார் என்ற செய்தி இந்த உலகத்துக்கு போட்டும். ஒவ்வொருத்தரும் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு சமாதானமாக வாழட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். God bless you. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.